பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. முதலாம் ராஜேந்திர சோழனின் கடாரம் படையெடுப்பு நடந்து 1000 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் அதே வேளையில் தென்கிழக்கு ஆசியாவில் இரு நாடுகளுக்கு இடையே தீவிர சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஹிந்து கோவிலுக்காக என்றால் நம்ப முடிகிறதா? பிரிட்டன், மாலத்தீவுகள் என அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கையோடு பிரதமர் நரேந்திர மோடி முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சோழ கடற்படையின் மிக பெரிய வெற்றியாக வரலாற்றில் குறிப்பிடப்படும் கடாரம் படையெடுப்பை நடத்தியதும் இதே ராஜேந்திர சோழன்தான். பொது ஆண்டு 1025 கடாரம் படையெடுப்பு நடந்தது. அத்தகைய பெருமை மிக்க சம்பவம் நடந்து இந்த ஆண்டுடன் 1000 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. கடற்படையை பயன்படுத்தி பெரும் வெற்றிகளை பிற்கால சோழ மன்னர்கள் பலர் ஈட்டியிருந்தாலும் அலைக்கடல் நடுவே பல கலம் செலுத்தி என்று சோழரின் மெய்கீர்த்திகள் சிறப்பித்து கூறுவது ராஜேந்திர சோழனின் வெற்றிகளை பற்றித்தான். இந்திய மன்னர்கள் யாரும் செய்ய துணியாததை அவர் செய்தார். வங்கக்கடலை கடந்து தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான இப்போது இந்தோனேஷிய தீவுகளின் ஒரு பகுதியான ஸ்ரீவிஜயத்தை நிலைகுலைய செய்தார். ஆனால் எல்லையை விரிவு செய்வதற்காக அந்த படையெடுப்பு நடக்கவில்லை. அப்போதைய சீன பேரரசுடன் சோழர்களும் ஸ்ரீவிஜய பேரரசும் போட்டி போட்டு வர்த்தகம் செய்தன. சோழர்களின் வளர்ச்சியை விரும்பாத ஸ்ரீவிஜய பேரரசு சீனர்களிடம் சோழர்களை பற்றி அவதூறு பரப்பியது. இதனால் ஸ்ரீவிஜய அரசனுக்கு பாடம் புகட்ட விரும்பிய ராஜேந்திர சோழன் கடாரம் படையெடுப்பை மேற்கொண்டார். ஸ்ரீவிஜய பேரரசின் சுமார் 13 இடங்கள் கடாரம் படையெடுப்பில் தாக்கி அழிக்கப்பட்டன. இப்போது கம்போடியா அமைந்திருக்கும் கெமர் பேரரசின் முதலாம் சூரியவர்மன் என்ற மன்னன் பொது ஆண்டில் 11ஆம் நூற்றாண்டில் பிரியவிகார் என்ற சிவன் கோயிலை கட்டினார். அப்போது தெற்கு தாய்லாந்து பகுதியை ஆண்ட தாம்பரலிங்க பேரரசு சூரியவர்மன் ஆண்ட பகுதியை கைப்பற்ற துடித்தது. ஸ்ரீவிஜய பேரரசின் ஆதரவில் தாம்பரலிங்க பேரரசு அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டது. அப்போதுதான் ஒரு ஆச்சரிய சம்பவம் நடந்தது. அதே நேரத்தில் சரியாக பொது ஆண்டு 1025 ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜய பேரரசின் மீது படையெடுத்தார். இதனால் ஸ்ரீவிஜய பேரரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இதுதான் வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்ட சூரியவர்மன் ராஜேந்திர சோழனுடன் வலிய வந்து கூட்டணி அமைத்தார். வரலாற்றில் அமைந்த கூட்டணிகளில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சோழர்களின் உதவியுடன் சூரியவர்மன் தாம்பரலிங்க பேரரசை தோற்கடித்தார். அதே நேரத்தில் ஸ்ரீவிஜய பேரரசை சோழரின் கடற்படைகள் துவம்சம் செய்தன. சோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சூரியவர்மன் ஒரு மிகப்பெரிய தேரை ராஜேந்திர சோழனுக்கு பரிசாக கொடுத்தார். இது குறித்த தகவல்கள் ராஜேந்திர சோழனின் படையெடுப்புகளை விரிவாக குறிப்பிடும் கரந்தை செப்பேடுகளில் இடம்பெற்றுள்ளன. இப்போது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற வரலாறு திரும்பி இருக்கிறது. சூரியவர்மன் கட்டிய கோவில் வளாகம்தான் கம்போடியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையேயான எல்லையில் அமைந்துள்ளது. தாம்பரலிங்க பேரரசு ஆண்ட தாய்லாந்து சூரியவர்மன் ஆட்சி செய்த கம்போடியாவுக்கு எதிராக குறிப்பாக அந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு சொந்தம் கொண்டாடி சர்வதேச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. அமெரிக்காவின் F-16 ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த கோவில் வளாகத்தின் அருகே தாய்லாந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பதிலுக்கு கம்போடியாவும் தாக்குதலில் இறங்கி இருக்கிறது. கடாரம் படையெடுப்பு நடந்து 1000வது ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த சண்டை அரங்கேறியுள்ளது. ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்கிறார். பிரதமர் மோடியின் அரசு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை இந்தியா தீர்த்து வைக்க களமிறங்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். சில நேரங்களில் ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட்செல்ஃப் என்பது பொருத்தமாகவே இருக்கிறது.